எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாம இப்ப எத பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து சட்டப்பேரவையில ஆ சிஎம் விஜய் அவர்களுக்கும், அ எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கடும் மோதல் ஏற்பட்டது. அது அத பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் தற்போதைய பேசுபொருளாக மாறியுள்ள முதலமைச்சர் விஜய் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இடையிலான மோதலைப் பற்றி விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க. மோதலின் தொடக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் விஜய், திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை விமர்சித்திருந்தார். குறிப்பாக திமுக ஆட்சியை பிடித்த விதம் மற்றும் அவர்களின் நிர்வாக முறையை சாடி கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடியாக உதயநிதி ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் காட்டமான பதிவை வெளியிட்டிருந்தார். உதயநிதி ஸ்டாலின் பதிலடி பதிலடி உதயநிதி ஸ்டாலின் விமர்சனங்களை பார்க்கலாம் வாங்க. சோஃபா செட் விமர்சனத்திற்கு பதில். கடந்த காலங்களில் தமிழக அரசியலில் சோஃபா செட் அரசியல், அதாவது எம்.எல்.ஏக்களை சொகுசு விடுதியில் தங்க வைத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதை சுட்டிக்காட்டி பேசிய உதயநிதி, திமுக எதிர்காலத்திலும் எந்த காலத்திலும் எம்.எல்.ஏக்களை விலைக்கு வாங்கியோ, மற்ற கட்சிகளை பிளவுபடுத்தியோ, குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்ததில்லை என்று கருத்தை தெரிவித்திருந்தார். மக்களின் நேரடி ஆதரவுடனும் முறையான தேர்தல் வெற்றி மூலமே திமுக ஆட்சி அமைத்துள்ளது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார். கூட்டணி பலமும் முதலமைச்சர் பதவியும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப விஜய்க்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல. கடந்த எலக்ஷன்ல மெஜாரிட்டி கிடைக்காம 106 சீட்டும் என்னமோ தான் கிடைச்சிருந்தது. அவருக்கு தேவையான சீட்டு வந்து 118 தேவை இருந்தது. ஸோ அவருக்கு மைனாரிட்டி அ மெஜாரிட்டி கிடைக்காம மைனாரிட்டி சீட்டு மட்டுமே கிடைச்சதுனால, அவர் வந்து எதிர்க்கட்சியும், மற்ற கட்சிகளுடைய கூட்டணிய எதிர்பார்த்திருந்தார். அதுல வந்து விசிகே 2 சீட்டும், சிபிஐ 2 சீட்டும், சிபிஎம் 2 சீட்டும், காங்கிரஸ் 5 சீட்டும், ஆ ஆக மொத்தம் 120 சீட்டுகளை பெற்று ஒரு ஆட்சியை அமைத்திருந்தார். நேற்று நடந்த சட்டப்பேரவையில் 140 வ சீட்டுகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருந்தார். ஸோ இதை அவர் என்ன சுட்டிக்காட்டுறாருன்னா, திமுக எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு கூட்டணிய எதிர்பார்த்து ஆட்சி அமைக்கல. எப்பவுமே ஒரு வந்து மெஜாரிட்டி சீட்டு கிடைச்சியே ஆட்சி அமைச்சதுன்னு தெளிவா சொல்றாரு. அப்புறம் இந்த மாரி சீட்டு வாங்குறதுக்காக இவரு சோஃபா செட் எம்.எல்.ஏ வீட்டுங்களுக்கு சோஃபா செட் அமைச்சு அசி ஆட்சி அமைச்சிருக்கார் அப்படின்ற ஒரு குற்றத்த வச்சிருக்காரு. முதலமைச்சர் விஜயின் தற்போதைய பதவி குறித்து உதயநிதி ஒரு முக்கிய கேள்வியை வைத்துள்ளார். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. திமுக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகளை காட்டித்தான் நீங்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ளீர்கள். அதாவது திமுக கூட்டணியிலிருந்து வந்த எம்.எல்.ஏக்கள வச்சு தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது தற்போதைய ஆட்சி மாற்றத்திற்கு திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் பங்களிப்பும், அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளுமே காரணம் என்பதை அவர் நினைவூட்டியுள்ளார். இதை மறந்து விடாதீர்கள் சிஎம் சார் என நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார். பேரவையில் பேசாதது ஏன்? அதாவது சட்டப்பேரவை ஜனநாயகத்தின் மிக முக்கியமான இடம். அங்க தங்களுக்கு பதிலளிக்காமல் வீட்டுக்குச் சென்று அறிக்கை வெளியிடுவது ஒரு தமிழக முதலமைச்சர்களுக்கு அழகு அல்ல என்பது உதயநிதியின் வாதம். அவர் நேற்று அந்த கேள்வி எழுப்பியுள்ள நிலையில், விஜய் நேற்று சட்டப்பேரவையில் பதிலளிக்காமல் வீட்டுக்குச் சென்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளதால், இது வந்து சட்டப்பேரவையிலேயே சொல்லியிருக்கலாம். ஏன் அறிக்கையில வெளியிடுறீங்க? இது வந்து ஒரு முதலமைச்சருக்கான அழகு இல்ல அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறார். திமுக கூட்டணியின் வெற்றி. விஜய் தனது உரையில் திமுக கா காலத்தில் மக்கள் நலத்திட்டங்களை தொடரும் விஜய் தனது உரையில் திமுக காலத்து மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதை குறிப்பிட்ட உதயநிதி, "எங்கள் திட்டங்களை நீங்களே பாராட்டி அதை தொடரும் என்று உங்கள் வாயாலேயே சொல்ல வைத்துள்ளதுதான் எங்களின் மிகப்பெரிய வெற்றி" எனக் கூறியுள்ளார். இதுக்கு திமுகவின் கொள்கை ரீதியாக வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது என்று உதயநிதி ஸ்டாலின் விவாதித்திருந்தார். இந்த விவாதம் தமிழக அரசியலில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுங்கட்சி வர்சஸ் எதிர்க்கட்சி. அதாவது ஒரு காலத்தில் திரைத்துறையில் நண்பர்களாக பார்க்கப்பட்ட இருவர், இன்று அரசியல் களத்தில் நேரடி போட்டியாளராக மோதுவது தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் பார்வை வரும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு, இரு தரப்பு தங்களது பலத்தை நிரூபிக்கவும், மக்களின் ஆதரவை
தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இத்தகைய வார்த்தைகள் போர்க்களத்தில் ஈடுபட்டு வருகின்றன. சுருக்கமாக சொன்னால், திமுகவின் அரசியல் பாரம்பரியம் என்பது குறித்து ஒரு பாரம்பரியம் என்பது ஒரு குறுக்கு வழி அல்ல. அது மக்களின் அங்கீகாரம் என்பதையே உதயநிதி ஸ்டாலின் தனது பதிலடி மூலம் வலியுறுத்தியுள்ளார். அவரு என்ன சொல்ல வர்றாரு உதயநிதி ஸ்டாலின், நேத்து நானு சட்டப்பேரவையில் எழுப்பிய கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்காமல், வீட்டிற்கு சென்று வீட்டிற்கு சென்று ஏன் அவர் அறிக்கை மூலம் பதிலளிக்கிறார்? சட்டப்பேரவையிலேயே அ பதிலளித்திருக்கலாம் அல்லவா? அவரே நேரடி ஒளிபரப்பாகும். சட்டப்பேரவையில் நடக்கும் ஒவ்வொரு அ காட்சியும் நேரடி ஒளிபரப்பாகும் என்று வாக்குறுதியை கொடுத்துவிட்டு, அவரும் வீட்டிற்கு சென்று ஏன் அவர் அறிக்கையை வெளியிட வேண்டும்? இது ஒரு முதலமைச்சருக்கான அழகு அல்ல என்று உதயநிதி ஸ்டாலின் அவருடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்து என்ன என்று கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய் நண்பர்களே.